إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد نحمده ونصلي ونسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. எல்லா புகழும் நம்மை எல்லாம் முஸ்லீமாக மூமினாக முரீதங்களாக ஆக்கி அவுலியாக்களுடைய சுஹபத்தையும் முஹபத்தையும் ஷைக்மார்களுடைய பரக்காத்தையும் பெரும் பாக்கி அல்லாஹு தாலா கொடுத்தானே அல்லாஹுக்கு எல்லா புகழும். குறிப்பாக மஹபூப சுபஹானி மாஷூக் ரஹ்மானி கிந்தியல நூரானி சையதினா முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசுல்லா சுஹி அவர்களுடைய பொற்பாதம் நம்முடைய பிடரின் மீது இருக்குமாக. அப்படிப்பட்ட புனிதமான இரவில் அல்லாஹு தாலா நம்மளை கொண்டு சேர்த்திருக்கிறான் எஜமானுடைய மஹபத்தில். அதுக்கு அல்லாஹுக்கு நாம் ஷுக்கூர் செய்ய வேண்டும். கதமி அலா ரகபாத்தில் அவுலியாய் துரா வகுல்லுஹும் கதுரது வதஅல்லஹா புஷ்ரா. நம்ம கீழக்கரையில் அடங்கிக்கக்கூடிய சதகத்துல்லா அப்பா அவர்கள் குத்துபியா பைத்தில் சொல்கிறாங்க, வசுநாயகி சொல்கிறதா, என்னுடைய 2 பாதங்கள் அவுலியாக்களுடைய ரகபத்தில் தோள்பட்டி அல்லாவுடைய உத்தரவை நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அவுலியாக்களே உலகத்தில் அந்த நேரத்தில் யார் யார் அல்லாவுடைய வழியோ எல்லாருக்கும் உத்தரவு போடுறாங்க. அல்லாவுடைய வலிமார்களே, அல்லாஹ் இறைய நேசர்களே, அல்லாவுடைய ஹுக்கும் வந்திருக்குது, என் பாதத்தை நீங்கள் எல்லாம் சுமந்துக்கண்டு சொல்கிறாங்க. ஹுக்குல்லுஹும் கதுரது லஹா வதஅன் லஹா புஷ்ரா. நன்மாராயம் சொல்லிக்கொண்டு மர்ஹபா 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 மந்தனம் வாழ்த்து என்பதாக அந்த காலத்திலே எஜமானுடைய காலத்திலே வாழ்ந்த அனைத்து சாலிஹீங்களும் குத்துமார்களும் வலிமார்களும் தலையை தாழ்த்தி கொண்டார்கள். இல்லா அபாபக்கரின் மின்ஹும் ஃபதாபா ஃபிதா ஹுஸ்தல் மஆலிய ஜம்மன் யா முஹீதீன் கத்தஸல்லாஹு அலைஹி. அபூபக்கர் அப்படின்றவர் ஒரு பேர் உள்ளவங்க, அல்லாஹ்வுடைய வழியில் ஒருத்தவங்க தான். அது என்ன அவ்வளோ சிறப்பு அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அல்லாஹ்வுடைய வழி தான், நேசர் தான், சாலிஹான மனுஷன் அபூபக்கருங்கிறவங்க. அவங்களுக்கு சின்ன ஒரு சர்க்கிள் ஜல்லத்துல் ஆலிம் சொல்கிறோம். ஆலிம்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கும் சமயத்தில் சருகுதல் என்பதாக சொல்லுவோம். வாழைப்பழத்தோல் காலில் பட்டா இப்படி வலிக்கிட்டு வரும், அது வழுக்கல் ஏற்பட்டது அவர்களுக்கு. கொஞ்சம் பசாமல் இருந்தாங்க, தலையை சாத்தாமல் இருந்தாங்க. உடனே அவர்களுடைய இல்மு அனைத்தும் ஆரிஃபத் அனைத்தும் கல்பிலிருந்து சல்பு செய்யப்பட்டது. எஜமா சல்லாத்து சுத்தமாக தொடர்ச்சி அறிஞ்சிட்டாங்க. ரசூலுல்லா நினைச்சா போட நம்ம கல்புக்கு ஹிக்மத் வந்துடும், இல்மு வரும். வலிமார்கள் ஷேக்மார் நினைச்சா போட நம்ம ஆலிமா போயிடுவோம், ஆரிஃபா போயிடுவோம். நினைச்சா சமயத்தில் கையை வச்சிருவாங்க, சமயத்தில் கட்டி அணைப்பாங்க, பல விதமான இது இருக்கு. சமயத்தில் கண்ணால் எல்லா விஷயத்தையும் சொல்லி விட்டுருவாங்க. ஒரு ஷுஹூது செஞ்சா போதும், அந்த ஒரு ஷுஹூதுலேயே எல்லாம் முடிஞ்சு வச்சுக்கோங்க. ஷுஹூதுனா கண்ணால் பார்க்கறது, ஹக்கை நம்மள ஷுஹூது செய்யறது செய். முரீதில் ஹக்கை ஷுஹூது ஷேக் ஷுஹூது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பண்ணுவாங்க? தனி ஒரு மஸ்தில் இருந்து பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம அல்லாவோட வெளியே போயிடுவோம். அப்போ தான் விலாயத்து கிடைக்கும். சொல்கிறது தெரியுங்களா? அப்போது எஜமான் என்ன பண்ணுறாங்க, இவர் மட்டும் தலையை தாழ்த்துல கஷ்மாயிருச்சு. வஃபி ஹிசானத்தி அஸ்ராரில் லவ ரபா சனதா அங்குல்லி மன் உதயத் லஹு. அதாவது நம்ம கேட்கிற சதகத்துல் அப்பா பைத்தில் சொல்கிறாங்க, குத்பியா பைத்தில் சொல்கிறாங்க, யார் யாருடைய யார் யாருடைய தோள்பட்டையில் என்னுடைய பாதங்கள் பட்டதோ அவர்களுடைய பெயருடைய சனதை வௌசுநாயகம் முரீதுக்கு சொன்னாங்க. இன்ன ஊரில் ஆய்குடினா ஆய்குடி, லால்பட்ட இன்னாருடைய மகன் இன்னார் என்னுடைய பாதார விந்தங்களை சுமக்கக்கூடிய பாக்கியம் பெற்றார் என்ற சனதை முரீதுகளுக்கு சொன்னார்கள். அல்லாவுடைய உத்தரவு வந்துச்சுல்ல, என் பாதத்தை சுமங்கு, அல்லாவுடைய உத்தரவு வந்துச்சு, எல்லாம் சுமந்துன்னு சொன்னாங்களே. சொல்லும் போது யாரெல்லாம் தலையை தாழ்த்தி எஜமானுக்கு தவாது செய்தார்களோ, கண்ணியம் செய்தார்களோ, அவர்களுடைய பொற்பாதங்களை சுமந்து கொள்கிறேன் என்பதாக ஏற்றுக்கொண்டார்களோ, பணிந்தார்களோ, தவாது முக்கியமான விஷயம். ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றோம், தவாது லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ். யார்கிட்ட தவாது பணிவு இருக்கிறதோ அவரை அல்லாஹ் உயர்த்துவான். மன் தக்கப்பர வலாஹுல்லா, பெருமை எடுத்தவர் அல்லாஹ் தாழ்த்தி விடுவான். அல்லாஹ் தக்கபரை விட்டு பாதுகாக்க வேண்டும். எஜமா கம்சு இதில் செய்தியை சொல்ல வேண்டியது. எஜமா ஒரு அவங்களுடைய நசீஹத்து முஹாதராத் எஜமானுடைய தாலிமாத்து இருக்குங்களே, ஒரு கிதாபில் எழுதி வருது. அதில்
34வது இதுன்னு நினைக்கிறேன். அதில் என்னமா சொல்கிறாங்க, தவாலாவோ முரீதுகளுக்கு அவங்க வஃபாத்துக்கு முன்னால் வசியத்தை தன்னுடைய பெரிய மகனார் அப்துல் ஜக்கார் அப்துல் ரஸாக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எஜமான் சாதாத் தவாலுவை கடைப்பிடிக்க, ஃபக்கீர்களை அழைத்துக் கொள்ளுங்க. யார் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல சாப்பிட்டேன்னு கேளும்பா. அதனால்தான் லங்கர்கானா எல்லா வலிமார்களுடைய சமூகத்திலும் நடந்துக்கிட்டே இருக்கும். அஜ்மீர் ஷெரீஃப் போங்க, லங்கர் நடந்துக்கிட்டே இருக்கும். நாகூர் போங்க, லங்கர் நடந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி பெரிய பெரிய பகதாத் ஷெரீஃப் போங்க. எப்போவுமே யார் அஜ்மீர் ஷெரீஃபில் நான் போகும் விசாரித்தேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால், எப்போ போனாலும் கஞ்சி, கோதுமை கஞ்சி கடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 10 வருஷம் நான் போனப்போ 3000 ரூபா வாங்கினேன். அஜ்மீர் தர்காவுடைய அந்த நிர்வாகமே வாங்கி நமக்கு சீட் தந்துடுறேன். அது மாதிரி பல 300 3000 ரூபா வாங்கி அது கஞ்சி அது சரியாக லங்கரில் சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். யார் வந்தாலும் 1 மணிக்கு வந்தாலும் 2 மணி நைட்டில் வந்தாலும் 3 மணிக்கு வந்தாலும் சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும். அது சதகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா, வலிமார்களுடைய சதகா தர்மம் நடந்து கொண்டே இருக்கிறது. சொல்ல வந்த செய்தி, அப்போ தவாலு, அதாவது தவாலு இருக்கிறது, பணிவது என்பது இருக்கிறது, அமல்ல மிக சிறந்த அமல் தவாலு. தவாலுன்னா பணிகிறது. ஒரு வயசானவங்க பணியணும், ஒரு வயசுக்கு மரியாதை. அது முஸ்லீம் அல்லாதவர்களோ லட்சியமே கிடையாது. ஒரு ஜனாசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் இருக்காங்க. யூதருடைய ஜனாசா சுமந்து கொண்டு கபூர்ஸ்தானில் படைக்கிறதுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ஜனாசா சந்தூக்கில் தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க வழக்க பிரகாரம் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். உடனே எந்திரிச்சிட்டாங்க. சஹாபாக்கள் எந்திரிக்க சொன்னாங்க. என்னத்துக்கு யார் சொல்ல எந்திரிச்சிங்க? இந்த யூதருடைய ஜனாதா போது, இது ஜனாசா போதானா எந்திரிச்சுன்னு சொன்னாங்க. ஜனாசான்னு தான் சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னார்கள், யார சொல்ல ஜனாசத்து யஹூதியன், யூதனுடைய ஜனாசா தானே யார சொல்லணும், முஸ்லிமுடைய ஜனாசா இல்லையே என்பதாக அந்த பொருளை கேட்கிறாங்க. அப்போ சர்க்கார் தோழம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைஸ ஹுவ நஃப்ஸுன் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம், அது ஒரு ஆன்மா இல்லையா, அவரும் ஒரு மனிதர் இல்லையா, அவரும் ஒரு மனிதர் இல்லையா என்பதாக கேட்டார். அப்போ எவ்வளோ பெரிய உன்னதமான நற்குணத்தை எந்திரிச்சு மரியாதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாதாவுக்கு செய்தான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி ஹஜ்ரத் அலி கரமல்லாஹு அவர்கள் அசர் தொழுகைக்கு வராங்க. வந்தால் முன்னால் ஒரு வயசான ஆள், நான் நினைக்கிறேன் யூதராக இருப்பார்னு நினைக்கிறேன், போகிறாங்க. அசர் தொழுகை போகிறாங்க, ரொம்ப மெதுவாக நடக்கிறாங்க. ஜமாத்து நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அசர் ஜமாத்து ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இவங்க போயிட்டே இருக்காங்க. அவர் ரொம்ப மெதுவாக, வயசானவர் மெதுவாக போயிட்டே இருக்கார். வயசானவருக்கு மரியாதை செஞ்சு என்ன இவங்க பின்னால் போகிறாங்க. முந்தில் சீக்கிரம் போய் அவங்களுக்கு முன்னாடி போய் ஜமாத்தில் சேர்ந்துக்கலாம்ல, அப்படி போகல. என்ன அதனால் செல்லாம் சொன்னேன், அலைக்கும் பில் வகார் சக்கீனத்தி சொல்ல சொன்னேன். சில பேர் சொல்லுவாங்க, தட்டாப்பட்டா தடமுழுவுதான், கையை ஒழுங்காக கழுவ மாட்டாங்க, காலை பார்க்க மாட்டாங்க, விரல் 2 விரல் தஹ்லீல் என்பதாக சொல்லப்படும், தாடியை கொத மாட்டாங்க. ஒரு ஆள் ஒன்று செஞ்சார். மெட்ராஸில் நான் போயிட்டே இருக்கும், சஃபரில் போயிட்டே இருக்கும்போது விக்ரவாண்டே என்னமோ நினைக்கிறேன், ஒரு ஆள் வந்தார், ஜமாத் நடந்துக்கிட்டே இருக்கு, வந்தார், தட்டாப்பட்டா தடவை தொப்பி இந்த அளவு போட்டிருக்காரு, போட்டுட்டு இப்படி இப்படி அடிச்சாரு, இப்படிட்டாரு, காலை இப்படி காட்டார், முடிச்சு உள்ளால போயிட்டார். கூப்பிட்டாங்க, என்ன நீங்கள் செஞ்ச ஒழுவே கூடாதுன்னு. என்ன சொல்றீங்க? ஆமா, நெத்தி இந்த முன்னே இங்கே இருக்கு, இங்கே இது வரலையும் தண்ணி பண்ணும், நீங்கள் தொப்பி இப்படி போட்டிருக்கீங்கண்ணா, அப்புறம் காலெல்லாம் கோதணும், உங்கள் தொழுகை போடும். ஜமாத்துடைய சவாப் இருபத்தி ரெண்டுன்னா தான் உங்கள் தொழுகையே 0 ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க என்கிட்ட. அவன் திரும்ப ஒன்று சென்று போனார். இப்போ இது மாதிரி மசாயில் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகவே இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணலாம், தடப்படன்னு ஓடலாம்ல, ஓடவில்லை. அப்போ மல்லம் யர்ஹம் அலா சகீரினா மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யோக்கி கபீரனா ஃபலைஸ மின்னா. அங்கே எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபீரனா மினல் முஸ்லிமின் சொன்னாங்களா? தகீர் பண்ணல, முத்தலக ஹதீஸ். முஸ்லீமான சிறுவர்கள் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவர்களும் முஸ்லீமான பெரியவர்கள் மீது இரக்கம் கொள்ளையவர்களும் என்ன அப்படின்னு சொல்ல பொதுவாக முத்தலகா சொன்னார்கள். என்ன அதாவது யார் மல்லம் யர்ஹம் சகீரனா, நம்மில் உண்டான நான் என்பது என்ன ஈமான ஹாஸாக இருந்தாலும் கூட பொதுவாக தான் சொன்னாங்க. மினல் முஸ்லிமின் தகைத் பண்ண, அதுதான் அங்கே முத்தலுக்கு தான் எடுக்கணும், முகைத் பண்ணக்கூடாது. மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா, நம்மில் பெரியவர்களை, வயசில் முதியவர்களை யார் மதிக்கவில்லையோ, நம்ம சின்ன முசல் பிள்ளை மாதிரி இறக்க மாட்டார்.
ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் வந்தார். வந்துட்டு உட்கார்ந்துருக்கார். நஜித் தேசத்தில் வந்தார். வந்தால் பெரிய மனுஷன், மொட்டை சட்டமாக பெரிய வீரர், கம்பீரமான ஆள். உட்காந்துருக்காரு. உட்கார்ந்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய புள்ளோ ஹசன் ஹுசைன் வந்தாங்க. வந்த உடனே மடியில் உட்காந்து கொஞ்சம் சொல்ல முத்த போடுறாங்க. இங்கே முத்த போடுறாங்க அப்படி கட்ட அடைக்கிறாங்க. வழக்குதான் சரி, அவங்க பாட்டுக்கு விளாடுறாங்க. அவங்க மடியில் ஏறிக்கிட்டு அவங்க வெளியே ஏறி அண்ணா நவுது போன உடனே சொல்கிறாரு, எனக்கு வலி ஆஷரத்து அப்ராஹிம் மா கப்பல் மா கப்பல் துவாதன், எனக்கு 10 புள்ள இருக்கு, ஒரு புள்ளை கூட மூத்த போடல. நான் ஊட்ட வச்சா ஒரு முட்டைக்கு முத்த போட்டதில்ல. இது ஏடா இப்படி போட்டு வச்சுட்டாங்க. நம்ம புள்ள பார்த்தா மறட்டு ஓட வேணாமா, உங்க பேர்ல மரியாதை வேணாமா, உங்களை மதிக்க வேணாமா அப்படின்னு டாக்டர் தஞ்சாரு. நான் என்ன பண்ணுவேன், உங்க கல்வில இருந்து இறக்கத்தை எல்லாம் எடுத்து தூக்கிட்டு என்ன பண்ணுவேன். அப்பதான் சொன்னாங்க சொல்லலாம் சிறுமை இறக்கப்படுகின்றது. முகபத் வையுங்கள், ஆசை வையுங்கள், மல்லா முகப்பத் அளவு பல அய்மான அளவு. இந்த ருவாயத்தை தான் வர ஞாபகத்தில் ஆகையினால் முகப்பத்து முக்கியம் வேணும். ஆகையினால் அன்பர்களே சோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத், அவர்களுடைய தொழுகையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடல. இது சொல்ல சொன்ன அலைக்கும் பி சக்கீனத்தி வல் வகாத், தட்டா படான்னு கண்ணா அம்மனான்னு ஒரு செய்து போய் வராதிங்க, கம்பீரமாக வாங்கள். சக்கீனத்துனா அமைதியாக வாருங்கள். ஜமாத்துக்கு பள்ளிவாசலுக்கு போகிறோம், அமைதியாக போகணும். தட்டாப்படாதாலும் ஓடக்கூடாது. ஜமாத் போனாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் இந்த உத்தரவு இருக்கு. சக்கீனத்துன்னு சொன்னால் அமைதியாக, தட்டாப்படான்னு ஓடக்கூடாது. அப்புறம் உக்கார்ந்தா கம்பீரமாக, என்ன கம்பீரமாக கண்ணியத்தோடு போக வேண்டும். ஒரு ஆளை இடிச்சுக்கிட்டு கொண்டு போட்டுக்கிட்டு என்ன சப்பு பாட்டு இருக்க முன்னாடி ஓடிக்கிட்டு அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி இந்த நற்குணத்தை நமக்கு தந்தார். அதனால் அந்த ஹஸரத் அலியின் கரமல்லாஹு வஜ்ஹு என்ன சொன்னாங்க, மெதுவாக போகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன, வயசானவங்க மரியாதை செய்யணும். வயசானவருக்கு முன்னால் போகிற ரசூலுல்லாஹ் விரும்பலை, அதனால் மெதுவாக போகிறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு கஷ்ஃபாயிடுச்சு. ரசூலுல்லாஹ் நல்லா காட்டிடும். ஹஸரத் அலி ஒரு யூத மனுஷன், முஸ்லீம் அல்லாத ஒரு மனுஷன், வயசானவர், அவருக்கு மரியாதை செஞ்சு மெதுவாக நடக்கிறாரு, உதுவோட வராரு, அவரு நம்ம அசர் வக்தில் ஜமாத் அவர் கிடைக்கணும், மெதுவாக தொழு வைக்கிறார். என்னைக்குமே அது மாதிரி ரசூலுல்லாஹ் தொழு வச்சதே கிடையாது. ரொம்ப மெதுவாக தொழு வச்சு ஹஸரத் அலி தக்பீர் கட்டி ஜமாத்தில் சேர்ந்த உடனே ரசூலுல்லாஹ் பொறுமையாக சலாம் கொடுக்குறாங்க. சஹாபாக்கள் சொல்லிக்கிட்ட யார் சொல்லலாம், இன்னைக்கும் இல்லாமல் இவ்வளவு நேரம் தொழு வச்சிங்களே, இந்த கதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹஸரத் அலி கரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் சகோதரர் இது மாதிரி ஒரு முதியவருக்கு கண்ணியப்படுத்துவதற்காக, வயசானவர் முந்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மெதுவாக நடந்து வந்தால் அல்லாஹ் எனக்கு கஷ்பு செஞ்சான், அல்லாஹ் எனக்கு சொன்னால், அதனால தான் தொழுகை இல்லாட்டா தொழு வச்சு என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் பெருமானார் சொன்னார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அதாவது இப்படியெல்லாம் நற்குணத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கௌசுல் ஆலமுடைய ஒரு செய்தி இடையில வந்துச்சு, செய்தி வேற இன்னும் போயிடுச்சு. அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். குதுப் நாயகம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அவர்கள் மிகப்பெரிய மகானாக இருக்கிறார்கள், சில்சிலாவுடைய குருமகானாக இருக்கிறார்கள். எந்த வழிமார்களுக்கும் இல்லாத சிறப்பு. சஹாபாக்களுக்கு பின்னாலே ஒரு உன்னதமான ஒரு தர்ஜா இருக்குன்னு சொன்னால் வலிமார்களில் குதுப் நாயகம் அவர்களுக்கு தான் இருக்கிறது என்பது. அதாவது வலிமார்கள் விஷயத்தில் பல கருத்து ஷியாக்கள் இருக்காங்க, ஹவாரிஜிகள் இருக்கிறார்கள், முஅத்தஸிலாக்கள் இருக்கின்றார்கள், இன்னும் எவ்வளோ கொள்கைகள் எவ்வளோ பேர் இருக்கு. இப்போ நம்ம ஈராக்கில் எடுத்திங்கன்னா யசீதிகள் என்பதாக சிலர் இருக்கிறார். இவங்களே ஜாஃபரியான்னு இருக்காங்க, ஈசா ஐயான்னு இருக்காங்க, அந்த ஐயா இந்த ஐயா, நிறைய கராம் ஐயா, அந்த ஐயா, நிறைய பேர். அப்போ அப்படி பேர் நிறையா உள்ளவங்க எல்லாருமே சில வழிமார்கள் சில பிடிக்கும், சிலர் பிடிக்காதுன்றாங்க. இந்த வழி எனக்கு பிடிக்காது. யோகோபித்த முறைகளே குத்துபு தான் இவங்க தான் அல்லாவுடைய வழி, எல்லா வழிமார்களுக்கும் சர்தார் அப்படின்னு எல்லா இஸ்லாமிய குரூப்பும் கருத்து வேறுபாடுகள், ஷியாக்கள் உள்பட கருத்து வேறுபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏகோபித்து கபூல் செய்து கொள்ளப்பட்ட ஒரு அல்லாஹுடைய குத்துபு தான் கௌசு தான் நம்ம நாயகம் குத்துப் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹு அவர்களாக இருக்கிறார்கள். ஆகியனால குத்துப் நாயகத்தை நாம் கொண்டாட வேண்டும். குத்துப் நாயகத்துடைய பேரில் நாம் மௌலூத் ஓத வேண்டும். அவர்களுடைய ரிதாவை பெறுவதற்கு என்னென்ன முயற்சியெல்லாம் செய்யணும். மேலும் குத்துப் நாயகத்தின் பேரில் தான தர்மங்கள் செய்ய வேண்டும், சாப்பாடு கொடுக்கணும். குத்துப் நாயகத்துடைய பேரில் என்னென்ன தர்மம் செய்யணுமோ செய்யணும். செஞ்சால் கைமேல் பலம் கிடைக்கும் அன்பர்களை பெரியவர்கள். அப்போது என்னென்ன காரியம் நம்ம ரஃபீக் ஷாபுல்லாவுடைய ரஃபீக் ஷாபுல்லா லால் பட்டேலார் வரும் சர்க்கார் அவங்க ஒரு தர நம்ம ஜீனத் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போனால் யா மொஹிதீன் சவுண்டர், யா மொஹிதீன் சவுண்டர். ஜீனத் ஹாஸ்பிட்டலில் பிரசவ வார்டில் ஒரு பொண்ணு உள்ளால பிரசவம் ஆகிட்டு இருக்கு.
அப்ப என்ன சவுண்ட் வருது? யா முஹைதீன். பின்னால வெளியில நிக்கிறாள் எல்லாம் முஸ்லீம் அல்லாத இந்துக்கள், லால்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய. அப்போ அபிஷேபலா கேட்டிருக்காங்க, என்ன என்ன யார் உள்ளால யார்? அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு, உள்ளால இருக்கிறது என் மொஞ்சாத்தி தான். ஏன் மொஹிதி சொல்லுத, நீங்க முஸ்லீம் இல்லை, நாங்கள் வந்து தமிழர்கள் தான், தமிழர்கள் தான் முஸ்லீம். ஏங்க முகமது என் பொண்டாட்டி தான், என் பிள்ளை பிறகு. அது ஏன் கதையை கேட்குறாங்க? யா மொஹிதீன் கத்தித்தா 4 பிள்ளைய பத்தா, இது 5வது பிள்ளை பெற்றுருவான். முஸ்லீமுக்கு சொரத வருது. என் தாயும் பத்தாங்க, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இந்த ஒரு சவுண்டு தான் இருக்கு, வேற சவுண்டே நான் கட்டதில்ல. யா மொஹிதீன் தான். வழங்குதா செய்தி? சலாமத்தா புள்ள. இப்போ ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன, எல்லாம் சிசர் கத்திய வச்சா நல்லா வச்சு காப்பாற்றுவேன். வழங்குதா செய்தி? அதனால யா மொஹிதீன் பிடிச்சிங்க பெண்கள். பிரசவ போறீங்களா? அல்லா மேல தவக்கல், அல்லாவுடைய ரசூல் மூசால தவக்கல் வச்சுக்கீங்க, துவா செஞ்சுங்க, முஹைதீன் ஆண்டவ பிடிச்சிங்க. அவங்கள கூப்பிட்டா அல்லாஹ் கூட்டாம ரசூல்லா கூட்ட மாதிரி. இன்னைக்கு சில சொல்லுவாங்க அவுலியாக்கள்லாம் கூட்டக்கூடாது. எல்லா ஃபத்வா, எல்லா உலமாக்களுடைய ஃபத்வாவும், சுன்னத்துல் வல் ஜமாஅத் உலமாக்களுடைய ஃபத்வாவும் அவுலியாக்களை கூப்பிடலாம், அவுலியாக்களே உதவி இஸ்திகாஸா செய்யலாம். வல் இஸ்திகாஸத்து பின் நபி வல் இஸ்திகாஸத்து பில் அவுலியா ஜாயிஸுன். இந்த ஃபத்வா எல்லா சுன்னத்துல் வல் ஜமாஅத்துடைய உலமாக்களுடைய ஃபத்வா. நீங்க வந்து நெட்ல போய் பாருங்க, தாருல் இஃப்தா அல் மிஸ்ரியா, எகிப்து தேசத்துடைய தாருல் இஃப்தாவுடைய ஃபத்வா. அதில் நீங்கள் இங்கிலீஷில் கூட அடிச்சு கேட்கலாம். இங்கிலீஷ் அடிச்சு பாருங்க, எல்லாரும் இங்கிலீஷ் தெரியும்ல, அடிச்சு கேளுங்க. தாருல் இஃப்தான்னா ஃபத்வா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அவுலியாக்கிட்ட உதவி தேடணும். ஃபத்வா அவுலியாக்கிடத்திலும் அம்பியாக்கிடத்திலும் உதவி தேடலாம், மேலும் அவர்கள் கூறலாம், கூப்பிடலாம். அது ஷிர்க் என்பதா பதிலும் கேரண்டி. ஆலிம்கள்கிட்ட போய் சொல்லுங்க, உங்க பிள்ளைகள்ட்ட சொல்லுங்க, நண்பர்கள்ட்ட சொல்லுங்க. அகில உலக இந்த இஸ்லாமிய உலகத்திலே தலைமை பீடமாக இருக்கக்கூடியது மிஸ்ர் தேசம், அஸ்ஹர் யூனிவர்சிட்டியுடைய தாருல் இஃப்தா. அதனால வந்து என்ன செய்யுது, சந்தேகப்படாது. முஸ்லீம் நமக்கே சமயத்தில் சந்தேகம், நம்ம முறியதுகளுக்கே சந்தேகம். கூப்பிடுறோமே அல்லாஹ் கோச்சுக்குவானோ, ரசூல்லா கோச்சுக்குவானோ, இந்த ஹைக்கு நேக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அல் ஈமானு ஹுல் யகீன் அப்படின்னா, ஈமான் அர்த்தம் யகீன் உனக்கு வரணும்பா, யகீன் உனக்கு வரணும். அப்பதான் ஈமான் என்ன உறுதி வரும். ஹஸரத் சுல்தான் அல்லாஹ் தஆலா அவர்கள் ஷஹீதானார்கள். 4 ஹலீஃபாக்கள். அதில் அபூபக்கர் சித்திக் வஃபாத் ஆகிட்டாங்க, ஹஸரத் உமர் ஃபாரூக் வஃபாத் ஆகிட்டாங்க. அப்புறம் உஸ்மான் கனி அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்திலே ஒரு கலகம் உண்டாகிவிட்டது, பிரச்சனை வந்துருச்சு. கலகக்காரர்கள் அப்படி வீட்டை விட்டு சுற்றி என்ன வாள் உருவி வாளோடு என்ன பாராடிக்கிறாங்க, கொலை பண்ணின்னு அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. பிரச்சனையாக போச்சு. அப்பொழுது ஹஸரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் இறக்கப்பட்டு என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்குறாங்க, எஜமானுக்கு ஹலீஃபாவுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறா, தப்பு இல்லையாப்பா. தண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்க, சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்களுடைய சகலர் தான் அது செல்லாடு சொல்லும்போது 2 பிள்ளைகளை கட்டும். உக்கையா குல்சூம் என்கிறது அல்லாஹ் தஆலா அவர்களே ஒரு பெண்ணுக்கு பின்னால் இன்னொரு பெண்ணை கண்டு வச்சாங்க சொன்னாங்க, சுல்லாவுடைய மருமானார். இது மாதிரி நடக்குது. சூழ்நிலை ரொம்ப முத்தி போச்சு, கலகம். ஏன்னா யூதர்கள் அந்த கலகத்தை தலையிட்டு விட்டார். முஸ்லிம்களை கருவறுப்பத்தான் யூதர்களுடைய முதலாவது இடம். அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து விட்டான். என்ன யுஃப்ஸிதுன ஃபில் அர்த், பூமியில ஃபசாசை. நீ பாலஸ்தீன என்னென்ன பண்றாங்க பார்த்தீங்களா? அப்பாய் மக்களுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, சிரிச்சுக்கிட்டு இருக்கான், அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கான், ஊரே ஒன்னமில்லாம ஆக்கி இருக்கிறான். இல்லையா நம்ம பார்க்குற பாலஸ்தீன பார்த்தீங்களா? யூதர்கள் அல்லாஹ் குர்ஆன் யுஃப்ஸிதுன ஃபில் அர்த் ஃபஸாது, பூமியிலே ஒரு பூமி பாலஸ்தீன மற்ற உலகெல்லாம் ஃபசாது பண்ணுவான் வந்தான். அவனுடைய குணத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி பதிவு செய்திருக்கின்றான். ஆகவே அந்த யூதர்களுடைய கலகக்காரர்களோடு சில சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது, பிரச்சனை பெருசா போச்சு. அந்த நேரத்தில் தான் உஸ்மான் கனி அவர்கள் தொழுது விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்திகாஸா செய்கிறாங்க. அதான் சொல்லுவார், அதான் வரலாறு. இஸ்திகாஸா என்னென்ன, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உம்மத்து என்னை சுற்றி முற்றுகையிட்டு விட்டார்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்ட்ட கெஞ்சுறாங்க. அல்லாஹ்வுக்கு தொழுதாச்சு, இஸ்திகாஸா பிர் ரசூல் கேட்குறாங்க. வரலாறு படிச்சு பாருங்க. வஸ்தகாஸ பின் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்திகாஸா கேட்டவுடனே அன்னைக்கு நைட்டில் ரசூலுல்லாஹ் மனாவில் வந்துக்கிட்டாங்க. மனாவில் வந்து, யா உஸ்மான், உங்களுடைய விரோதிகளுக்கு எதிராக உங்களுக்கு சாதகமாக நான் துஆ செய்கிறேன், உங்களுக்கு வெற்றி வேணுமா? அல்லது இன்றைய இரவிலே என் கூட வந்து நீங்க வந்து இஃப்தார் செய்ய நோன்பு வச்சிருந்தேன், என் கூட நோன்பு தொழுகிறீங்களா? ஜும்மாவை என் கூட தொழுகிறீங்களான்னு சொல்ல கேட்டார். மனாமல இதுமாதிரி சொல்ல, கலகக்காரர்களுக்கு எதிராக உங்களுக்கு சப்போர்ட் நான் பண்ணவா, துவா செஞ்சவா?
ஒன்று 2 சாய்ஸ் கொடுக்குறான், 2 யோசனை சொல்கிறான். ஒன்று உதவின்னா துவா கேட்குறேன், உதவி கிடைச்சிடும். அப்படி இல்லை என்கிட்ட அவங்க செய்கிறீங்க ஷஹீதாகிறீங்களா அப்படின்னு உடனே அவங்க சொல்லிட்டாங்க, யார் சொல்ல நான் ஷஹீதா போயிடுறேன், உங்கள்கிட்ட அவங்க சேர்ந்துறேன், உங்களோட சேர்ந்துக்கிறேன் சொன்னேன். இஸ்திகாசா பிர் ரசூல், முதல் ரவுல ரசூல்லாட்ட கேட்குறாங்க, யார் சொல்ல எனக்கு உதவி செய்யுங்க. மறு ரவுல ரசூல்லா மனவுல இருக்கணும். வணக்கதா சரி. الحق بنا الجمعة وافطر معنا الليلة صلى عليك يا نبي سلم عليك يا نبي. உஸ்மான் அவர்களே என் கூட வந்து இஃப்தார் நோம்பு திறந்துங்க, நோம்பு வச்சிருக்கேன், என் கூட நோம்பு ஒருத்தருங்க இன்னைக்கு நைட்டே மகரிபில் வந்துருங்க. அப்புறம் என் கூட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சும்மா தொழுங்கண்டான். ஜும்மாலாம் அவங்களுக்கு வாஜிபு கிடையாதுங்க, ரசூலுல்லா சொல்றாங்க ஜும்மா தொழுங்கண்டு. ரசூலுல்லா அபிஞ்சு வந்து தொழுதுகிட்டே இருக்காங்க. ரசூலுல்லா தொழுவுல நம்ம தலைக்கீழே போவாது. ஏன்னா ரசூலுல்லா தொழுகிறாங்க, அதனால தான் நம்ம தொழுவ முடியுதுங்க. அதுதான் நம்முடைய ஈமானாக இருக்கு. 5 வக்தம் தொழுகிறாங்க ரசூலுல்லா. ஏன்னா பிகாயிரி ஃபரத், அவங்க மேல கடமை இல்லை. ஏன்னா அவர்களுடைய முஹப்பத்தின் அடிப்படையில், அவர்களுடைய சுய விருப்பத்தின் படையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நடத்துறான். ஆகவே எதுக்கு சொல்ல வரேன், அவுலியாக்கள் போய் கேட்காதீங்க, உதவி தேடாதீங்க அப்படின்னு சொல்லி கரடி விடுவாங்க. சில படித்தவர்களே, இல்மாலிகளே, ஆலிம்களே சொல்லுவார்கள், இந்த காலம் இந்த காலம் விட்டுருங்க, கேளுங்கள். தஹ்கீகான உலமாக்கள், சுன்னத்துல் உலமாக்களுடைய ஃபத்வா இருக்கு. அல்லாஹ் இடத்துல கேட்கலாம், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்னு நம்ம நம்பக்கூடாது. அவுலியாக்கள் அல்லாஹ்னு சொன்னா குஃப்ரு, வழக்கு சில சந்தேகமே இல்லை. அல்லாஹ் அவுலியாக்களுக்கு அல்லாஹு தஆலா மகாம் தந்திருக்கிறான். என்ன மகாம்? நம்ம ஹக்ல துவா செய்வார்கள், அல்லாஹ்வுடைய நுஸ்ரத் வரும். நாம கேட்கிறோம், அல்லாஹ் கபூல் செய்யலாம், கபூல் செய்யாமல் இருக்கலாம். நம்ம ஹக்ல ரசூலுல்லாஹ் கேட்டா உடனே அல்லாஹ்வுடைய அவுலியாக்களிலே இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நமக்கு இதெல்லாம் வரலாம், நமக்கு படிச்சிருக்கோம். அவங்க ஒரு தடவை 7 நாள் பசியா தாங்க, 7 நாள் பசியில கடுமையான பசி, தாவம் தண்ணியும் கிடைக்கல. ஏன்னா பாலைவனம் அந்த காலத்தில். அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹிதுமத்துக்கு ஹாதிம் ஒருவர் இருக்கார். இவங்க ஒரு வாரம் சாப்பிடல, கண்ணெல்லாம் ஈட்டி போச்சு. ஒரு பள்ளிவாசலில் வந்து தொழுதுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட உதவி, யார் ரசூலுல்லாஹ் என் ஹாலத்தை பார்க்குறீங்கள, ஒரு வாரமாக சாப்பிடலையே, ஒரு வாரமாக பட்டியாக கிடக்கிறேனே, ஒரு வாரமாக தாவமாக கிடக்கிறேனே, எஜமானே என்ன காத்துங்க பார்த்த காப்பது அப்படின்னு ஒரு கவிதை எழுதுறாங்க. கவிதை இங்கே எழுதுறாங்க, கவிதையில் படிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இஸ்திகாசா செய்கிறாங்க. பகல்ல ஒரு மஜூசி ஊதுனா தெரியல, ஒரு ஆள் தூக்கிட்டு இருக்க பெரிய பணக்கார மனுஷன். அவர் மனாமில் பெருமாள் ஸல்லல்லாஹு வராங்க, வந்து சொல்றாங்க, இந்த பள்ளியில இப்ராஹிம் அதஹம் என்ற என்னுடைய நேசர், அல்லாஹ்வுடைய வலி என் நேசர் இருக்கிறார், அவருக்கு பசியா இருக்கு, சாப்பாடு கொண்டு போய் கொடுங்க, அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். மஜூசிக்கு சின்ன ஒரு நிமிஷத்துல சொர்க்கம் கிடைச்சு. உடனே நீங்க யாரு? அருள்குரியவர்களே, அழகிய சௌந்தரமான, அதாவது அழகிய சுரூபமாக காட்சியளிக்கக்கூடியவர்களே, அப்படி 100 மின்னது முகம் மின்னது சொல்ல அப்படி இருப்பாங்க. அப்போ அழகிய சுரூபம் முகத்தை உடையவர்களே, தாங்கள் யார் கொஞ்சம் தெரிந்து கொள்ளவும். ஆனா ரசூலுல்லா, இந்த உம்மத்துடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லா. அப்படியா? அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லா, நான் எனக்கு கிடைச்ச பாக்கியத்தான் என்ன. உடனே முழிக்கிறாரு, பொண்டாட்டிட்டு சோறு ஆக்குண்டா, நல்ல கறியெல்லாம் சமைச்சு நல்ல சாப்பாடு மூட்டையை கட்டிக்கிட்டார், குதிரையில ஏறுறார், காசி ஒரு 1000 வெள்ளி பொற்காசுகள் ஒரு மூட்டையில கட்டிக்கிட்டார், 1000 பொற்காசு மூட்டை கட்டிக்கிட்டு சாப்பாடு ஒரு 4 பேர் சாப்பிட்ற சாப்பாடு நல்லா சுட ஆக்கிக்கிட்டு குதிரை மேய்க்கிட்டு போறார். அந்த நேரத்தில் எஜமான் இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தன்னுடைய பணியாளர்கிட்ட சொல்றாங்க, ஹாதிம்கிட்ட சொல்றாங்க, ஹாதிமே இப்பொழுது நீங்க இதை விட்டு வெளியே போங்க, இந்த ரோட்டில் போங்க, போனால் ஒருத்தர் குதிரையில் இருப்பார், வந்துக்கிட்டு இருப்பார், அவரை வந்து என்கிட்ட அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னது யாருக்கு தெரியுது? ரசூலுல்லாஹ் நிச்சயம் உதவி செய்யணும் நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு. இவர் என்ன சொல்ல போறார்? போனால் அவங்க சொன்ன மாதிரியே குதிரையில் ஒரு ஆள் வரார். என்ன வந்தவொன்னா, நீங்கள் யாருங்க? இது மாதிரி சொல்கிறார், இது மாதிரி இப்ராஹிம் அது அவங்கள தான் ரசூலுல்லாஹ் என்ன அனுப்புகிறாங்க, சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க, அவங்கள பார்க்கத்தான் வராங்க, உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க இப்ராஹிம் அதுன்னு சொன்னாங்க. சந்தோஷமாக போச்சு. உடனே போன உடனே சாப்பாடை வைக்கிறாக, தண்ணியெல்லாம் கொடுத்தாக, அந்த காசி முடிப்பு ஹதியாக வைக்கிறாக. உடனே கையை நீட்டுக்க முதல்லங்கிறாங்க. என்ன விஷயம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். 7 நாள் பசியாக கிடக்குறாங்க, சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ரசூலுல்லாஹ் இஸ்திகாசா உதவி தர்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் உதவி செய்கிறாங்க.
பகதாது எங்க, ரசூலுல்லாவுடைய மதீனா ஷரீஃப் எங்க நினைச்சுக்கலாம். அல்லாவுடைய வலிமார்களுக்கு ரசூலுக்கு என்ன தொடர்பு என்பதை சராசரி மோமினுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ரசூல் சொல்லலாம், காயினாத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ரசூல் சொல்லலாம். அது அடுத்த செய்தி. அப்போ உடனேயே இப்போ எதுக்கு சொல்ல வர, அல்லாவுடைய வலிமார் ரசூல்லா தான் இந்த ரசூல்லா தான் முதல்ல கேட்பாங்க, வலிமார்கள் கேட்பாங்க. இதான் வலிமார்களுடைய வரலாறு நம்ம படிக்கிற நண்பர்களே. நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பலாம், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பேச்சே கிடையாது. உங்களுக்கு ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஈமான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வரலாறை நம்பணும், ஹதீஸை நம்பணும், குரானை நம்பணும். இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க குரான்ல என்ன ஆசிப் பர்கையா அவர்களுடைய கராமத்து சொன்னாங்கல்ல, நம்பணும். அதெல்லாம் அறிவு கபாடு போ, மூமினே இல்லை, வெளியே போயிடு. அப்போ அல்லாஹு தாலா கராமத்து அற்புதங்களை வச்சிருக்கிறான் பாருங்க. சூரத்துல் கஹஃப் படிக்கிறோம். அஸ்ஹாபுல் கஹஃப் 6 பேர் இல்லை, 7வது யாரு, நாய். அதான் தஹ்கீக் இப்னு அப்பாஸ் எல்லாத்தோட ரிவாய். சிலர் 8 சொல்லுவாங்க, சிலர் 6 7 அதெல்லாம் சரி. அந்த தஹ்கீக்கான சொல்லு பெறும் 6 பேர் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்தை சேர்ந்தவர்கள், ஈசாயிகள் கிறிஸ்தவர்கள். அந்த காலத்தில் ஈசா நபிக்கு ஈமான். அக்ரமக்கான ராஜா குஃபுரு செய்ய வைக்கிறான். கொஞ்சம் காசு பணத்தை சூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே காட்டு பக்கம் போயிடுறாங்க. மலை மேலே ஏறி ஒரு குகையில் வரலாம், நமக்கு தெரியும். இதில் என்னன்னு கேட்டால் 6 பேர் தூங்குறாங்க, அவங்க 6 பேர் போகிறாங்க, அவங்க பின்னால் ஒரு நாய் குளிச்சுக்கிட்டே வரும். இல்லை அவங்க நாயை விட்டுறாங்க. அப்போ அந்த நாய் சொல்லுது, சாலிகான மனிதர்களே, அல்லாஹு தாலா உங்களை பாதுகாக்க சொல்லி உத்தரவு போடுறான் அப்படின்னு சொல்லி நாய் அல்லாஹ் பேச வச்சான். சாலிகான மனிதர் என்று சொன்னால் அல்லாஹ் நாயும் பேச வச்சான். புரிஞ்சுக்கலாம் செய்தி. சாலிகான மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி எல்லாம் செய்கிற பாருங்க. அவங்க எதுக்கு போகிறாங்க, ஈமான பாதுகாக்க குஃபர் செஞ்சிடக்கூடாது, அந்த நோக்கத்தில் போகிறாங்க. சரி, அந்த நாய் அவங்க அங்கே தங்கியிருந்த காலமெல்லாம் என்ன ஹதீஸோட குரானுடைய சொல் பெற 300 வருஷம் இருந்தாங்களாம். என்ன சலாஸ்திமத்து சீன ஒஸ்தாது திசாவா, அந்த மக்கள் 9 வருஷம் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் 300 வருஷம் தான் இருந்தாங்க. ஒஸ்தாது திசா அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் 330 வருஷமாக இருக்கும்னு சொல்லி தோராயமாக சொன்னார். குரானில் வரக்கூடியது 300 வருஷம் குகையில் தூங்கி கொண்டு இருந்தார்கள். வதரபனா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி ஸினீன அததா, காதில் ஒரு அடி அடித்தோம் அப்படி சொன்னா ஏதோ காதில் விழுவாது, செவிட மாதிரி காதல் ஆக்கிட்டான். நம்ம தூக்குனா ஒரு வேட்டு போட்டால் கால் வருமா, ஆனால் அந்த 300 அந்த தோழர்களுக்கும் என்ன வேட்டு விழுந்தாலும் என்ன இடி இடிச்சாலும் கால் அல்லாஹு தாலா, ஏன்னா காது சத்தம் விழுந்தா எந்திரிச்சுக்குவாங்க. அல்லாஹ் எப்படி ஹிக்மத் உள்ளவன் பாருங்க. ஆகவே அப்படி இருந்தார். அப்போ அவங்க அந்த சாலிகான மனிதர்களுக்கு ஹிதுமத் செஞ்ச அந்த நாய் என்ன செஞ்சு, போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துச்சா, அவங்கள சுமந்துக்குச்சா, ஒண்ணுமே செய்யலைங்க. அவங்க அறைக்கு அந்த குகைக்கு யார வராம பாதுகாத்துச்சா, வேற ஒன்றும் இல்லை. வகல்புஹும் பாசித்தும் திராஹி அலல் வசீத், அந்த குகையுடைய வாசலில இந்த முன்னங்கால் 2ஐயும் நீட்டி கொண்டு நாய் படுத்து உறங்கியது. அவ்வளோதான் செய்து, அந்த ஒரு செயல் தான், ஒரு அமல் தான் செய்து. அதனால கியாமத்திலே அந்த நாயை சொர்க்கத்தில் எல்லாம் எழுப்புவார். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹித்மத் செஞ்ச ஹுதுத் என்கின்ற பட்சியை மீன் குத்தி இருக்குல்ல, அதை நபிக்கு ஹித்மத் செய்ததனாலே அதையும் சொர்க்கத்தில் அனுப்புவார். இப்படி சில வஸ்துக்கள். ஆகையினால பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்ல வர, ஹிதுமத்தி மிக முக்கியமானது. வலிமார்கள் சாலிகளுக்கு பணிவிட செய்கிறதே மிகப்பெரிய தரஜா அல்லாஹ் இடத்துல. ஆகையினால வலிமார்களுக்கு நாம் ஹிதுமத் செய்ய வேண்டும். ஹிதுமத்து பல வகை இருக்கு. நம்முடைய உடலால் ஹிதுமத் செய்யலாம், காசு பணத்தால் ஹிதுமத் செய்யலாம், அல்லது நம்முடைய துஆவால ஹிதுமத் செய்யலாம். நமக்கு காசு பணமும் இல்லை, அல்லது நம்ம உடலால் ஒத்துழைப்பு செய்ய முடியாது, துஆ செய்யலாம். துஆ பெரிய செய்யும். துஆ செய்யறது காசு பணம் செய்யாதத, நம்ம உடம்பு செய்யாத நம்ம செய்கிற துஆ செய்யும். இபாதத்தில் முக்கு மூலன்னாக ரசூலுல்லாஹ். நம்ம இபாதத் செய்கிறோம், துஆ செஞ்சோம்னு சொன்னால் அது நம்ம செய்கிற இபாதத்துக்கு முக மூலமாக. அப்போ மூளை வேலை செய்கிற மாதிரி இபாதத்தில் நம்ம செய்கிற துஆ மூளை செய்கிற வேலை செய்யணும்னா கபூல் ஆகணும், எல்லா வேலையும் செய்யும். ஆகவே அப்போது கௌசுநாய் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அவர்கள் மூலமாக பலவிதமான காரியம் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த செய்தி அப்படியே பலவிதமாக தஷத்துத்தாவது இருந்தாலும் சுருக்கமான செய்தி சொல்லிக்கிறேன். ஏன் அனுபவத்தில் சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு. கௌசுல்லா பேரை சொல்லி என்னென்ன காரியம் நடக்குது அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்கிறேன். பக்கத்தில் எஜமானுடைய பேரப்புள்ள இருக்காங்க, ஃபைசி நாயக்கனி பேரப்புள்ள. அப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய மகன் பஷீர் அஹமத் மருகும் மௌத்தா போயிட்டார். உங்களுக்கு தெரியும், உடம்பு சரியில்லாமல், சிலர்கள் தெரியும், சிலர் தெரியாமல் இருக்கலாம். அவரை மௌத்துக்கு முன்னால் ட்ரீட்மெண்ட், அதாவது சிகிச்சை செய்வதற்காக வேண்டி நான் என் குடும்பத்தில் எல்லாம் மனைவி பிள்ளைகள்லாம் அழைச்சிக்கிட்டு
ஈரோடுக்கு போகிறோம். போகிற வழியிலெல்லாம் நான் ஓதுனது 2 தான் பெரும்பாலும். அசையதி சனதி ஓசைவை அமததி குல்லி ظهيرا على الأعداء بالمدد முஜீர் அர்தி வஹுதியதி மதாபுதுலி ஹலீஃபத்துல்லாஹி ஃபீனா யமன். ஆனால் போகிற ஊரில் யாருமே பழக்கம் இல்லை. போகிற ஊரில் யாரும் தெரியாது நமக்கு, புது ஊர் ஆகையினால் ஹவுசுல்லாவுக்கு பாரத போட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று யா சாஹிபன் நாஹூரி குல்லி நாசரி ஃபிஸ்ஸமி வல் அல்லாஹ் வாஸில் பாஸரி வபிதூலி உம்ரில்லா பிஉம்ரி காஸிலி யா மஜ்மல் கைராத் அப்துல் காதிரி. கொஞ்ச நேரம் அந்த பைத்து ஹவுசுல்லாவின் பைத்து, கொஞ்ச நேரம் நாகூர் எஜமானுடைய பைத்து. இது தான் ஓதிக்கிட்டே நான் போகிறேன். போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சுங்க. அந்த ஊரில் யாருமே தெரியாது. ஒரு நாள் போச்சு, 2வது நாளும் போச்சு, 3வது நாள் ஒரு நண்பர் வந்தார், ஈரோட்டுக்காரர். அவர் பிலாலி ஹஜரத்துடைய முறி நசீர் பிலாலி வச்சுக்கலாம். அவர் வந்து மோலா எப்போ வந்தீங்க? நாங்கள் வந்து 2-3 நாள் ஆச்சு. ஒன்றும் இல்லை மோலா, உத்தரவு, அதனால் வந்து என்ன உத்தரவுன்னு சொல்லுங்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னால் மனாமில் பச்சை போர்வை போட்டாங்க. என் மனாமில் வந்து ஆயங்குடி ஹுசூரி ஷா ஜமால் ஷா நாயத்தில் அவங்க வந்து அவங்க மகனுக்கு சிகிச்சைக்காக வேண்டி இது ஈரோடுக்கு வந்திருக்காங்க. உங்கள் ஊரில் யாரும் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதல் நாள் மனம். அன்பர்களே, ஃபஸக்கிர் ஃபைன் நதிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நினைவூட்டுங்கள் மூமின்களுக்கு. மூமினா இருந்தால் நினைவூட்டுதல் பயனளிக்கும். அவ்வளோதான். ஈமான் இருந்தால் பயனளிக்கும். அவ்வளோதான். வழிமார்கள் மேல் நம்பிக்கை இருந்தால் பயனளிக்கும். அப்படி இல்லாட்டி இந்த காலம் இருந்தாலும் விட்டுருவோம். நம்ம அல்லாஹ் இதை செய்யணும் நினச்சிங்களா? அவர் சொல்கிறா இது மாதிரி. முதல் நாள் மனாமல பச்சை போர்வை போட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. வந்து சொன்னாங்க, என் பேரை சொல்லி இது மாதிரி அவங்க மகன் ட்ரீட்மெண்ட்டுக்காக வைத்தியத்துக்காக வந்திருக்காங்க. இந்த ஊரில் யாரும் தெரியாது, நீங்கள் போய் என்னென்ன உதவி செய்யணுமோ செய்யுங்க. இது என்ன மனம், யாரையும் அவங்க பேர் கேளு அப்படின்னு சொல்லி அந்த மனம் முட்டார். மறுநாளும் அதே உடை உடுத்தியவர்கள் வந்தார்கள். வந்து எனக்கு அதே செய்தியை சொல்கிறாங்க. எங்களுடைய ஹுசூரி ஷா ஜமால் ஷா உள்ள ஹுசூரி, இவங்களுடைய மகனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது, நீங்கள் இந்த ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள் சொல்கிறாங்க. அவனா அவர் அப்போ தான் யோசனை, முதல் நாள் வச்சு இது உண்மைதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயங்குடி சொல்கிறாங்களா. பக்கத்தில் யாரும் நம்ம பழக்கம் ஆயங்குடி யாரும் தெரியாது. லால்பேட்டையில் எஜமான் இவங்களுக்கு தெரியும், ஹமீம் ஸ்ரீதேவி, இவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. யாருங்க ஹுசூரி ஷா ஜமால்? இல்லை யாருங்க? சொல்லிட்டா ரஃபீக் ஷாம்லா வருவாங்க. என்ன ஜமால் ஷாம்லாவுடைய கலீஃபா அவங்க. அப்படியா செய்தி? அவங்க மகனுக்கு இது மாதிரி கதையை சொல்லியிருக்காங்க. உடனே போக முடியும் சொல்லியிருக்காங்க. சரி, உடனே போய் உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் செய்யுங்க அப்படின்னு சொல்லி உடனே ஓதி வந்தார். 1 வாரம் 10 நாள் கிட்ட வீட்டிலே சாப்பாடு கொண்டு வருவார். என்ன ரத்தம் பிளட்டில் யாராவது பிளட் சேகரிக்கும் எல்லாம் செஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். எதுக்கு சொல்ல வரேன், நான் யாருமே கூப்பிடலங்க. யா சாஹிபன் நாகூரி, யா சையதி சனதி ஓசி, இதுதான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ ஒன்று வந்தது, நாகூர் எஜமானாக இருக்கலாம், அல்லது குத்துவனாக இருக்கலாம், அல்லது ஒரு நாள் அவர்களும் 2வது நாள் மறுவானம் இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம். அவுலியாக்களுடைய மக்காம் என்னன்னு விளக்குங்க. அவுலியாக்கள் நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை என்ன, அம்மா பின்அமதி ரப்பிக ஃபஹதிஸ், உனக்கு செய்த நியமத்தை சொல்லி காட்டு. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்ட சொன்னாங்க. நியமத்தை பெருமைக்காக வேண்டியில்லை, சொல்லி காட்டினா பயனளிப்ப பயன்பெறுவார்கள் மூமின்கள், தக்வாதார்கள், ஈமான் உள்ளவங்க, உண்மையான முரீதாக்கள் பயனடைவார்கள். ஆனால் சொல்றேன், பெருமை இல்லை, அல்லாவுக்கு எல்லா பெருமை, அல்லாவுக்கு தான் எல்லா பெருமை. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு செய்தி, இன்னைக்கு நடந்த செய்தி சொல்லிடுறேன். இன்னைக்கு நடந்த செய்தி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏண்டா சொன்ன 4 பேர் அந்த தர்ம விஷயத்தில், ஜக்காத் விஷயத்தில், அல்லாவுடைய விஷயத்தில் வயின் துப்துஹா ஃபஹீருல்லக்கும் வயின் துஹ்ஃபுஹா என்ன ஆயிடுதுன்னா, ஜக்காத் விஷயத்தில் பகிரங்கப்படுத்தி ஜக்காத்து கொடுங்க, அதுவும் நல்லதுதான். அல்லது மறைச்சி கொடுத்தீங்க நல்லது, ஆனால் பகிரங்கப்படுத்த நல்லது. ஜக்காத்தை படுங்க. சதக்கா பொறுத்தளவில் என்ன, உங்களுடைய வலது கை கொடுக்கக்கூடியது இடைக்கு தெரியாமல் கொடுங்க சொல்லியிருக்காங்க. அது சதக்கா தர்மம். ஜக்காத்தை கடமையாக ஜக்காத்தை பொறுத்தவரை பகிரங்கப்படுது, 4 பேர் தெரியணும். ஏண்டா கோடீஸ்வரனாக இருக்கும், 1 பைசா கொடுக்க மாட்டான்னு நம்ம வேலை குறை சொல்லி அவன் பாபையா போவோம். அதனால் மக்களை பாதுகாக்க சொல்கிறேன். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், சில விஷயங்கள் சொன்னால் பயனாகனால் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி நடந்தது ஜும்மாவுடைய தினம். அரபு நாட்டில் கியாரவின் எஜமானுடைய ஒரு சுண்ணாடப்படுகிறது. சரி, வெள்ளிக்கிழமையுடைய சவாபு கிடைக்கும்னு சொல்லி கியாரவின்டா 14வது நாள் 11வது நாள் எஜமான் ரபியுல் ஆஹிர் போகிற 11 ஆகியனால 11 மிஷினுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீயத் பண்ணி 11 மிஷினுக்கு இறைச்சி கறி சொல்லி சாப்பாடு ஆக சொல்லி ஒரு ஆள்கிட்ட சொல்லி இன்னைக்கு ஜும்மாவுக்கு முன்னால் கொடுத்தாச்சு. 1850 ரூபா ஆச்சுன்னு வைங்களேன். அந்த 11 சாப்பாட்டுக்கும் 1850 ரூபா ஆச்சு.
அல்லாஹ் கொடுத்தோம். சரி, அப்புறம் இன்னொரு 1000 எஜமானுடைய பேரில் நம்ம செஞ்சோம். அப்போ 2850 ரூபா இன்னைக்கு செலவு யார் பேரில்? குதுப் நாயகத்துடைய பேரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நடந்தது. இப்போ எஜமா இடத்துல இந்த மூலத்தை ஓதிட்டு ஜிஷா தோல்ந்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனேன். சாப்பிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் 2 பொம்பளை வந்து நிற்கிறாங்க. 2 பொம்பளை வந்து நிற்கிட்டு எங்களுக்கு முத்து மாலை வேணும். நாங்கள் முத்து வியாபாரம் செய்கிறோம். முத்து இல்லை பேல்ஸ். 2 பொம்பளை வந்து நிற்கிறாங்க. என்னங்க வேணும்? முத்து மாலை வேணும். முத்து மாலை என்கிட்ட இருக்கு. உடனே ஒரு 5-6 முத்து எடுத்துக்காட்டேன். 2 முத்து எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளோங்க? ஒன்று 1500 ரூபா. அப்போ 3000 ரூபாய் கொடுத்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு 2000 படிப்பினை பெருங்களை சொல்கிறேன். ஒன்றுக்கு 10 நன்மை கொடுப்பான். இப்போ 20, 100, 1000 அதெல்லாம் அன்னைக்கு அது பின்னால் வந்துக்கிட்டே இருக்கு. அது அடுத்த செய்தி. கைமேல் பலம். ஒரு அல்லாவுடைய வழிக்கு இதுக்கு வந்தாங்க. எங்க துபாய்க்கு அல்லாவுடைய வழி வந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய தகுதிக்கு அதிகமாக ஒரு அமௌண்ட் கொடுத்தேன். அதிகம் என்ன பிரியம். அவங்க பேரில் எல்லாரும் ஆஷிக். நான் அவங்க சந்தோஷமாக துவாலாம் செஞ்சாங்க. அந்த மஜ்லிஸ் இருந்து வீட்டுக்கு வர அவங்களுக்கு என்ன காட்சி கொடுத்தாலும் அதே காட்சி ஒரு ஆள் கொடுக்குறாரு. என்ன பச்சையா சொல்லுமே எஜமானுடைய பாட்டனா இருந்தான். கௌசல் நம்ம பைசனா இருந்தான் சொல்கிறவளுக்கு தான் எஜமான் தர்பார் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ஒரு ஆள் என்ன அமௌண்ட்டு கொடுத்தாலும் அதை அமௌண்ட்டை கொடுக்குறாரு. அதே மாதிரி ஜமால் ஷா நாயத்துக்கும் பல தரமாக இருந்திருக்கு. அதிகா கொடுப்பேன். அதே அமௌண்ட் அன்னைக்கே கிடைக்க சமயத்தில் நாளுக்கு பின்னால் கிடைக்கும். இதெல்லாம் கைமேல் கண்ட பலன். இது அதான் உடனடியாக கிடைக்கக்கூடிய பலன். பின்னாலே எவ்வளவு கிடைக்கும் அது அடுத்த செய்தி, ஒழுங்காத செய்தி. அதனால என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல, இன்னைக்கு நடந்ததை உங்களுக்கு சொல்றேன். ஃபஸக்கிர் ஃபைன் திக்ராத்தம் ஃபஅல் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வார். அதனால கௌசுல் நாயத்து மேலையும் இன்னும் மீலாத் ஷரீஃப் இந்த சர்க்காருடைய மஜ்லிஸ் நடக்குது, மீலாது நடக்குது. அப்புறம் புனிதமான லைலத்துல் கத்ர், பராத் இரவு, அப்புறம் மீலாதுல் நபி, இன்னும் பல விசேஷங்கள் நடந்துக்கிட்டே இருக்கீங்க. செலவுகள் லட்சக்கணக்கில், வருஷத்தில் பார்த்தா பல லட்சம் செலவு. இல்லை ஒவ்வொரு மனிதனுமே தார்மீக பொறுப்பு இருக்கிறது, கலந்து கொள்வது. வசதி இருந்து யாரும் கொடுக்காம இருந்தால் எல்லா இடத்துல கேள்வி சொல்லி ஆகணும். தெரிஞ்சுக்கலாம் சரி. ஏன்னா லா யாக்குலு தாமக இல்லா தகை ஒரு ஹதீஸ்ல வரும். நீ சாப்பிட்ற ஃபேஷபிள் ஆகுது ஏடி சொல்லுவான். உன் சாப்பாடு நீ நல்ல கொடுக்குற நாராய சாப்பிடாப்பா. ஃபைஷா நாயகம் சர்க்கார் ஃபைஷா நாயகத்துடைய பாஷையில் பாருன்னு சொன்னால் நீ நல்லவனுக்கு கொடுக்கல நாராய சாப்பாடு. லஞ்சனுக்கு போய் கொடுப்பா, அதை கெஞ்சி அவன் காலில் ஒரு போய் லஞ்சம் கொடுப்பேன். உன் காசு அப்படிதான் போகும். நீ ஒழுங்கா வழிபாடுகளுக்கு செலவு பண்ண நல்ல காசு செல்ல. நீ லஞ்சம் எந்த பயக்காலும் கொடுக்க வேணாம், லஞ்சம்லாம் கொடுக்க வேணாம், நாராயணுங்க சொல்றோம். உன் வேலை கரெக்டாக ஆகிட்டே இருக்கும். ஆகையினால் அன்பர்களே பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய வழிமார்களுக்கு அப்போ இது மாதிரி மஜ்லிஸ்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும். நம்மளால் உதவி செய்ய துஆ செய்ய வேண்டும். ஆஹிர் அல்ஹம்துலில்லாஹ்.